விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். கிராமபோன் டு ஐபேட் பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பகுதி. இந்த பதிவை நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 4 பாடல்களை பற்றிய ஒரு பதிவு. இந்த 4 பாடல்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 பாடல்களுமே ஒரு வசனம் மாதிரி வரும், பேசிக்கிற மாதிரியாக வரும். காதலன் காதலியோ இல்லை யாரோ அறிமுகமானவர்களோ உறவுமுறையாளர்களோ யாரோ ஒருத்தங்க ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிற மாதிரி, கூடவே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி வசனமே பாடலாக பாடலே வசனமாக அப்படி வரும். அதுதான் இதற்குள்ள ஒத்துமை. 4மே ஹிட்டு தான். 4ம் வெவ்வேறு தலைமுறையில் வெவ்வேறு ஆண்டுகளில் வந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்தெந்த பாட்டை பற்றி சொல்கிறேன்னு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது 1969 வெளிவந்த பூவா தலையா திரைப்படம். அந்த படம் பாலச்சந்தர் அவர்களால் எடுக்கப்பட்டது. இயக்கம் அவர்தான். இசை எம்எஸ்வி. இந்த பாடலை எழுதியது வாலி, பாடியது டிஎம்எஸ் அவர்களும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களும். இந்த பாட்டு தொடங்கமே ஆங்கிலத்தில் தான் ஆரம்பிக்கும். ஷட் அப், ஐ சே யூ ஷட் அப் அப்படி ஆரம்பிக்கும். கெட் அவுட், ஐ சே யூ கெட் அவுட் அப்படியே ஆங்கிலத்தில் ஆரம்பித்து தமிழில் தொடங்கும் முதல் வரி அட சரிதான் போடி வாயாடி அப்படின்னு ஆரம்பிக்கும். படத்தில் நடிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்சங்கர் அவர்களும் வெண்ணிராடை நிர்மலா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் என்ன சொல்கிறது, முறை பொண்ணு அப்படி சொல்லிக்கலாம். அப்படி ஒரே வீட்டில் இருக்காங்க. 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க. அதில் ஒரு பாட்டு அவங்க சண்டை போட்டுக்கிறதே இப்படி பாடல் அழகாக இருக்கும். பாட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா மக்கு மண்டு குரங்கு கோட்டா இப்படி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் மானம் இருக்கா வீரம் இருக்கா அந்த மாதிரிலாம் வரும். ஆனால் அந்த பாடல் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரசிப்புத்தன்மையுடன் இருக்கும். அந்த பாடலின் பின்னணியில் ஒரு அழகிய கதை இருக்குதுன்னு சொல்லிட்டு வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் ஒரு காணொலியில் அவங்களுடைய நேர்காணலில் கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடல் கடைசியில் ஜெய்சங்கர் அவர்களும் இவங்களும் என்ன பண்ணுவாங்க, புத்தகத்தை ஒருத்த மேலே ஒருத்தங்க தூக்கி அடிச்சிக்கிற மாதிரி வரும். அப்போ அவங்க கண்ணில் பட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் 3 மொழியில், அதாவது அந்த படம் 3 மொழியில் எடுத்தாங்களாம். கன்னடம், தெலுங்கு இப்படிலாம் எடுக்கும்போது சரி ஒரு படத்தில் எடுக்கும் பொழுது அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு புத்தகத்தை விட்டுட்டு பேனால் இங்க் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாங்களாம். அப்போ அந்த நிப்பு கண்ணில் குத்திருச்சான். அந்த மாதிரி ஒவ்வொரு மொழியிலையும் சரி இப்படி அடிபட்டுருச்சே அப்படி மாற்றி சீன் வச்சாலும் அந்த ஒவ்வொரு மொழியும் அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு நேர்காணலில். அந்த பாடல் இந்த சம்பவத்துடன் கதையை கேட்டுட்டு, அதாவது பின்னால் திரைக்கு பின்னால் சொல்லுவாங்கள்ல, அதையும் கேட்டுட்டு இப்போ போய் அந்த பாட்டை பாருங்கள். அதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சரி, அடுத்த பாடலுக்கு போவோம். இந்த பாட்டும் ஒரு ஒத்துமை என்னன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது தான். இது 2003 வெளிவந்த திருடா திருடி படத்தில் வந்த பாடல். இந்த பாட்டை எழுதியது யுகபாரதி, பாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர்களும் பாப் சாலினி அவர்களும் பாடல் பாடியது. இசை தீனா. திருடா திருடின்னு சொன்னால் உங்களுக்கு மன்மதராசா பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த பாட்டு நிறைய பேர் ரசித்த பாடல் தான். உன்னை பார்த்த பிறகு தான் அப்படிங்கின்னு ஆரம்பிக்கும். பஸ்ஸில் போகும்போதே 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி வரும். இந்த பாடலில் கூட கடைசி முடியும் போது பார்த்தீங்கன்னா பேய் பிசாசு நாய் பேய் இன்னும் என்னென்னவோ சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அதாவது வசனமே பாடலாக பாடலே வசனமாக. இப்போ போய் திரும்பி திருடா திருடியில் இந்த பாடலை பேரை போட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் முந்தைய பாடல். இது 2 சண்டை போட்டுக்கிற மாதிரி. இது 2 இப்போ நான் சொல்ல போகிற பாடல் எப்படின்னா காதலர்கள் பாடிக்கொள்வது, ஆனால் வசனமே பாடலாக. 1978 வெளிவந்த சிட்டுக்குருவி திரைப்படம். இந்த பாட்டுக்கு இசையமைச்சது இளையராஜா அவர்கள். பாடியது பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்களும் பி சுசீலா அவர்களும். பாட்டவங்க எல்லாம் நிறைய பேர் ரேடியோவில் கேட்டிருப்பீங்க. இப்போ கூட சூப்பர் சிங்கர் சரிகமப்பா இப்படி பாடல் போட்டிகள் நடைபெறுற இடத்துல இந்த பாட்டு நிறைய பேர் பாடுறாங்க. என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா என் கண்மணி உன் காதலி, அந்த பாட்டு தான். அது இதில் இசை நுட்பம் கூட நிறைய புதுமை படைச்சதா சொல்லுவாங்க. இளையராஜா அவர்கள் அந்த இசை அமைச்சதில் கூட நிறைய புதுமை படைச்சதா இசைஞானம் உள்ளவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேட்குறதுக்கு நமக்கு நல்லா தெரியும் அந்த வித்தியாசம். அப்படியே ஆணும் பெண்ணும் மாறி மாறி அந்த கேப் இல்லாமல் தொடர்ந்து பாடுவாங்க. நடுவில்
கண்டக்டர் பேசுகிற மாதிரி, அதில் இருக்கிற பயணிக்கிற ஒரு பயணி சொல்கிற மாதிரி, ஸ்டாப்பிங் வந்துடுச்சு இறங்குங்க நல்லா இருக்குது பாருங்க இப்படிலாம் பேசுகிற மாதிரி இருக்கும். பிக்சரைசேஷன் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சிவகுமாரும் அவங்க நடிகை தெரியல எனக்கு, அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க 2 பேருடைய உருவமும் எந்திரிச்சு, அதாவது அவங்க மனசை பாடுற மாதிரி, அப்படி அவங்க 2 பேரும் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, நின்றுட்டே இருப்பாங்க, பாடுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ போய் நான் இவ்வளோ இது சொன்னதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். சிட்டுக்குருவி திரைப்படம் 78 வெளிவந்தது. மிக அருமையான பாடல், சூப்பர் டூப்பர் ஹிட்டு இன்னைக்கு வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1979 வெளிவந்த நிறமாறாத பூக்கள் திரைப்படம். உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த படம். அந்த படமும் சூப்பர் ஹிட் தான். இந்த பாட்டை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன். பாடினது எஸ்பிபியும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்களும் தான். இந்த படத்தில் இந்த பாட்டுக்கு நடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் அவர்களும் ராதிகா அவர்களும் தான் நடிச்சிருப்பாங்க. முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே என் காதல் கண்மணியே பாட்டு கேட்டிருக்கீங்களா? ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே எப்படி இருக்கும் அந்த காட்சி நீங்கள் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பீச்சில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்கவுங்க இவங்க பாடிக்கிட்டே போவாங்க. அதாவது காதலியே காதலன்னு சமாதானப்படுத்த முயற்சிப்பாங்க. இவங்க கோவமாக ராதிகா நடந்து போவாங்க, பின்னாடியே சுதாகர் பாடிக்கிட்டே வருவாங்க. அப்போ இவங்க அந்த பேசுகிறதே ஒரு பாடலாக, இவங்க சமாதானம் சொல்கிறதும் அவங்க வந்து கோச்சிட்டு சண்டை போடுறதும், இப்படி தான் அந்த பாட்டு வரும். அதில் ஒரு வரி கூட வரும், ஜீனத்தமன் போல என்னை எண்ணி பேசியது தவறு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஐயோ சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த எஸ்பிபியுடைய ஐயோ அந்த ஒரு மாடுலேஷன், அந்த வித்தியாசமாக உடனே அப்படியே மாற்றி குரல் அமைப்பையே மாற்றி அப்படியே பேசுகிற மாதிரியே பாடுவாங்க பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ போய் நீங்கள் இந்த பாட்டை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த வித்தியாசம் நல்லா தெரியும், எப்படியெல்லாம் பாடகர்கள் அன்றைக்கி பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 பாட்டை தவிர இன்னும் வேறு என்னென்ன பாட்டு இருக்குது, வசனமே பாடலாக வந்த பாடல் அப்படின்னு யோசித்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் ரசித்த பாடல்கள் தானே, சொல்லுங்கள் அதையும் கமெண்ட் பாக்ஸில். அப்புறம் இந்த பாடலெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு பாருங்கள், அதன் பின்னால் உள்ள உழைப்பு, ஒரு பாடகர்களாகட்டும், இசையமைப்பாளர்களாகட்டும், ஒரு படத்தை எடுத்த இயக்குநர்களாகட்டும், எவ்வளோ வித்தியாசமாக சிந்தித்து அதை மக்களும் ஏற்றுக்கிற மாதிரியாக வச்சு, அந்த வரி, அந்த இசை, அந்த வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு தான் கொடுக்குது, என்ன சொல்கிறது, துணை புரியுது அந்த பாடல் வந்து நம்ம மனசில் சேர்க்கறதுக்கு. அந்த மாதிரி எவ்வளோ அருமையான பாடல். அதனால தான் காலத்தை தாண்டி, தலைமுறைகளை தாண்டி இன்றும் பயணிக்கின்றது, நம்மளை ரசிக்க வைக்கின்றது, சிரிக்க வைக்கின்றது. பார்க்கும் பொழுதே நம்ம அறியாமல் மனசு லேசாகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும் பொழுது? பார்த்துட்டு இதுக்கு இன்னும் பார்க்காதவங்களா இருந்தால் நான் சொன்னது பிறகு பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடணும். உங்களுடைய ஃபீட்பேக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். பாய்.